அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கிளிப்ல நாம பார்க்க போறது என்சிஇஆர்டி சிலபஸ். அதுல இருந்து ஸ்டாண்டர்ட் 8க்கு இன்னைக்கு பார்க்க போறோம். 8th ஸ்டாண்டர்ட்ல பாரத் கி கோஜ் இந்த புக்ல இருந்து தான் இன்னைக்கு டைட்டில் நான் எடுத்திருக்கேன். இது வந்து செகண்ட் ஒன் நம்ம பார்க்க போறது. செகண்ட் ஒன் தலாஷ். தலாஷ் அப்படின்னாலே வந்து டு சர்ச், தேடுறதுன்னு அர்த்தம். எதை அப்படின்னா பாரத்கே அதீத் கி ஜான்கி, அதாவது இந்தியாவினுடைய கடந்த காலம். இந்தியாவோட இந்த கடந்த காலத்தை தேடுனது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு எழுதின இந்த 3 புத்தகங்கள்ல ஒண்ணு வந்து விஸ்வ, அதாவது இதிஹாஸ் கி ஜலக்கியான். இது வந்து இந்திரா காந்திக்காக எழுதினது. அடுத்தது ஆத்மகதா. 3வது வந்து பாரத் கி கோஜ். இது அவர் வந்து எப்ப எழுதினாருன்னா 1944ல ஏப்ரல் டு டிசம்பர் இதுக்கு இடையில அகமது நகர்ல இருக்கிற அந்த ஃபோர்ட் ஜெயில்ல இருக்கும்போது எழுதின புத்தகம் இது. ஸோ இந்த புத்தகத்துல இருந்து தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். செகண்ட் ஒன் பாரத் கி खोज. बीते हुए सालों में मेरे मन में भारत की भारत रहा था. बीते हुए सालों में, அதாவது கடந்து சென்ற வருடங்கள்ல மேரே மன்மே, என்னோட மனதுல பாரத் ஹி பாரத் ரஹா ஹை, பாரதம் அப்படிங்கிறது தான் இருந்தது என்னோட மனதுல. அதுவும் எப்படின்னாக்கா பாரதம் பாரதமாகவே இருந்தது. அவர் தன்னுடைய வாழ்நாள்ல இந்தியாவை பத்தியே அவர் வந்து நினைச்சிட்டே இருந்திருக்கிறார். इस बीच में बराबर उसे समझने और उसके प्रति अपनी प्रतिक्रियाओं का विश्लेषण करने की कोशिश करता रहा हूँ. इस बीच, இதுக்கு இடையில பராபர், நான் கிட்டத்தட்ட உசே சமஜ்னே, அது நம்ம நாடை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும், அவர் உஸ்கே பிரதி அதை நோக்கிய அப்படி என்னுடைய அந்த பிரதிக்ரியாவுக்கும், அந்த ரியாக்ஷன்ஸ் விஸ்லேஷன் கர்னேக்கி வெளிப்படுத்துறதுக்கு, பிரதிக்ரியாவுங்கா விஸ்லேஷன் அப்படின்னாக்கா எதிர்வினையில வந்து பகுத்தாய்வு செய்கிறது, அதாவது அனாலிசிஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். இதை வந்து ஃபுல்லா முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை வந்து பகுத்து ஆராய்ந்து நான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக கோஷிஷ் கர்த்தா ரகாகும், நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நம்ம நாட்டை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிடணும், அதை வந்து எப்படியெல்லாம் இன்னும் வேற வேற மாதிரியெல்லாம் தெரிஞ்சுக்கிடலாங்கிறத நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். மைனே பச்பன் கி ஓர் லவுட்கர், நான் வந்து என்னுடைய அந்த சைல்டுஹுட்டை நோக்கி, என்னுடைய அந்த குழந்தை பருவத்தை நோக்கி திரும்பி யாது கர்னேக்கி கோஷிஷ் கி, நான் வந்து ஞாபகப்படுத்த பாக்குறதுக்கு வந்து நான் வந்து ஞாபகப்படுத்த முயற்சிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா கி மே தப் கைசா மஹ்சூஸ் கர்த்தா தா, நான் எப்ப வந்து எப்படி வந்து நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா, மேரே மன்மே, என்னுடைய மனசுல இஸ் அவதாரணா நே கைசா துந்துலா ரூப் லே லியா தா, என்னுடைய மனதுல இந்த ஒரு எண்ணம், இந்த நம்மளுடைய நாடு அப்படிங்கிறதுக்கான அந்த அங்கீகாரம், என்னுடைய எண்ணத்திற்கான அந்த அங்கீகாரம் கைசா மஹ்சூஸ் கர்த்தா தா, நான் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா, என்னுடைய மனதுல இந்த எனக்குன்னு கிடைச்சிருக்கிற இந்த நாடு, இதற்கான அந்த அங்கீகாரம், இது வந்து கைசா துந்துலா ரூப் லே லியா தா, எப்படி வந்து ஒரு பிளெண்டரா, ஒரு ஆரம்பத்துல வந்து ஒரு மங்களமான ரூபமா, ஆரம்பத்துல இது எனக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிறதே நான் வந்து யோசிக்கிறேன். और मेरे ताजा अनुभव में उसे कैसा संवारा था, என்னுடைய அந்த புதிய அனுபவங்கள் மூலமாக, புதிய எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்சஸ் மூலமாக நான் எப்படி வந்து அதை சீர் பண்ணிக்கிட்டேன், அதை நான் எப்படி வந்து டிராவல் பண்ணி கடந்து வந்தேன் அப்படிங்கிறத வந்து நான் அந்த பழைய என்னுடைய சைல்டுஹுட்டுக்கு போய் எனக்குள்ள இந்த எண்ணம்
எப்படி வந்து எனக்கு நினைவு தெரியாம இருக்கும்போதே எனக்குள்ள இது எப்படி உள்ள வந்தது? நான் எப்படி அத பத்தி நான் வந்து நினைக்க ஆரம்பிச்சேன்? எப்படியெல்லாம் அத நான் வந்து ஃபீல் பண்ணினேன்? இத வந்து நான் எப்படி இந்த என்னுடைய புதிய அனுபவங்கள் மூலமாக அத நான் வந்து கடந்து வர்றது நான் வந்து எப்படி நான் வந்து சீர்படுத்திக்கிட்டேன் என்னைய? இந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து யோசிச்சு பார்க்கிறாரு. ஆகிர் ये भारत है क्या? கடைசில இந்த பாரதம் அப்படிங்கிறது என்னதான்? अतीत में ये किस विशेषता का प्रतिनिधित्व करता था? இப்போ இந்த தேடல் இருக்கு இல்லையா? இது வந்து எந்த மாதிரியான ஒரு விசேஷ தன்மையை வந்து பிரதிபலிக்கிறது? उसने अपनी प्राचीन शक्ति को कैसा खो दिया? இது வந்து தன்னுடைய அந்த பழைய சக்திய வந்து எப்படி வந்து இது இழந்தது? क्या उसने इस शक्ति को पूरी तरह खो दिया है? இது வந்து தன்னுடைய நம்ம நாடு வந்து தன்னுடைய அந்த பழைய சக்திய வந்து அனைத்துமே இழந்துடுச்சா? विशाल जनसंख्या का बसेरा होने के अलावा क्या आज उसके पास ऐसा कुछ बचा है जिसे जानदार कहा जा सके? विशाल जनसंख्या का बसेरा அதாவது ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை மக்கள் தொகை இருக்குது இல்லையா? இதுதான் நம்மளுக்குள்ள வந்து குடிபெயர்ந்திருக்குதா? ஓ! உஸ்கே அலாவா இது தவிர கியா ஆஜ் தக் உஸ்கே பாஸ் இன்னைக்கு வரை அதுகிட்ட ஐசா குச் பச்சா கை வேற ஏதாவது தப்பிச்சு இருக்கா? ஜிசே ஜான்டார் கஹா ஜா சகே. இத வந்து ஒரு லைவ்லியா நம்மகிட்ட இன்னும் இருக்குது. சிறப்பா இன்னும் இத நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிற வேற ஏதாவது இன்னும் பிழைத்து இருக்குதா? आधुनिक विश्व से उसका तालमेल किस रूप में बैठा है? இன்றைய உலகத்துல இதனுடைய இந்த சினர்ஜி இடமானது எந்த ரூபத்துல வந்து உட்கார்ந்திருக்குது? நாம இத எந்த ரூபத்துல இருக்கிற அந்த இந்தியாவ நம்மளோடது அப்படின்னு நம்ம சிறப்பா சொல்லிக்கிற முடியிற மாதிரி இருக்குது. பாரத் மேரே கூன் மே ரச்சா பசாதா. பாரதம் அப்படிங்கிறது என்னுடைய ரத்தத்திலேயே கலந்து கலந்து குடியேறி வந்து ஜீவித்திருப்பது. इसके बावजूद मैंने उस एक बाहरी आलोचक की नजर से देखना शुरू किया. சோ அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்? एक बाहरी आलोचक की नजर में அதாவது ஒரு வெளி வெளிப்புறத்துல இருந்து அதாவது நம்மள தாண்டி வேற ஒருத்தர் இருந்து விமர்சிச்சா எப்படி இருக்குமோ அந்த ரூபத்துல இருந்து நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அதாவது ஒரு வெளியாள் மாதிரி நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ऐसा आलोचक जो वर्तमान के साथ साथ अतीत के बहुत से अवशेषों को जिन्हें उसने देखा था नापसंद करता था. சோ ஐசோ ஐசா ஜோ வர்த்தமான் கே சாத் சாத் சோ அந்த மாதிரியான அந்த ஆலோசனைகள் அந்த எண்ணங்கள் ஜோ வர்த்தமான் கே சாத் சாத் நம்மளோட இந்த பிரசன்ட் இப்ப இந்த அதாவது இந்த காலம் இருக்குது இல்லையா இந்த காலத்தினுடைய இந்த காலத்தினுடையே வர்த்தமான் கே சாத் சாத் இந்த உடனேயே அத்தீத்துக்கே அதாவது பழைய கடந்த காலம் இருக்குது இல்லையா அத்தீத் அப்படின்னாக்கா வந்து கடந்த अतीत के बहुत से अवशेषों को அந்த கடந்த காலத்தினுடைய ரிமைன்ஸ் ஏதாவது மிச்ச மீதி இருக்குதுல்ல அதுகள ஜின்ஹே உஸ்னே தேகாத்தா எப்ப அது வந்து பார்க்கிறனோ நான் பசந்து கர்த்தாத்தா அது வந்து நான் என்னால வந்து விரும்பவே முடியவே இல்லை ஏக் ஹத் தக் மே ஒரு எல்லை வர மே உஸ் தக் பश्चिम के रास्ते से होकर पहुंचा था. அந்த பஷ்சிம் அதாவது மேற்கினுடைய பாதையில வந்து போய் நான் வந்து அடைஞ்சிருந்தேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை நான் வந்து மேற்க வந்து போயிருந்தேன். மைனே உசே உசி பவுசே தேக்கா ஜெய்சே சம்பவ் நான் வந்து அத அந்த எண்ணத்தோடயே நான் அந்த எண்ணத்தோடயே பார்த்தேன். எப்படி அப்படின்னாக்கா, ஜெய்சே சம்பவ் தக் சாதாரணமாவே அதாவது அது சாத்தியமானதாக கிசி பஷ்சிமி மித்ரனே தேக்கா ஹோத்தா. நான் வந்து அந்த மேற்கில் எந்த அளவுக்கு நான் போக முடியுமோ அதுவரை நான் போயிருக்கிறேன். அங்க வந்து சாதாரணமா லைவா ஒரு மேற்கில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் எப்படி பார்ப்பானோ அதே கண்ணோட்டத்தோடயே நான் அந்த பகுதியை வந்து நான் வந்து பார்த்தேன். मैंने भीतर शंकाएं सिर उठा रही थी मेरे भीतर शंकाएं सिर उठा रही थी.
எனக்குள்ள அந்த சங்கநாதம், அந்த ஒலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து கிளம்பி எழுந்துகிட்டு இருந்துச்சு. "क्या मैंने भारत को जान लिया था?" நான் வந்து பாரதத்த வந்து புரிஞ்சுக்கிட்டேனா? அப்படின்னு எனக்குள்ள அந்த எண்ணமானது எழுந்து கொண்டே இருந்தது. मैं जो उसके अतीत की विरासत के बड़े हिस्से को खारिज करने का साहस कर रहा था. நான் அதாவது मैं जो उसके अतीत की அதாவது எந்த ஒரு அந்த கடந்த காலத்தினுடைய விராசத்துக்கே அந்த நம்மளுடைய அந்த ஹெரிடேஜ் பாரம்பரியம் இருக்கு இல்லையா? அதோட படே ஹிஸ்ஸேக்கோ அந்த பெரிய ஒரு பகுதி நம்மளுக்குன்னு ஒரு பாரம்பரியம், நம்மளுக்குன்னு ஒரு ஹெரிடேஜ் இருக்குது இல்லையா? அத படே ஹிஸ்ஸேக்கோ அந்த மிகப்பெரிய அந்த பகுதிய காரிஜ் கர்னேகா அதாவது தள்ளிட்டு நம்ம தள்ளி அத வந்து ஒதுக்கிட்டு, சாகஸ்கர் ரகத்த அத ஒதுக்கிட்டு நான் வந்து ட்ரை பண்றேன். அத நான் வந்து முயற்சி பண்றேன். நம்மளுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அத நான் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, அ இன்னும் நான் வந்து வேற எப்படியெல்லாம் வந்து அத பத்தி புரிஞ்சுக்கிடணும், அத நான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். லேக்கின் அகர் பாரத் கே பாஸ் ஆனா பாரத் கிட்ட, இந்தியா கிட்ட குச் நஹி ஹோத்தா எதுவுமே இல்ல. எதுனா, ஜோ பகுத் ஜீவந்த் அவுர் டிகாவோ ரஹா ஹை. அதாவது உயிரோடவோ, ஒரு நீடித்த ஒரு லைவ் அப்படிங்கிற மாதிரியான எதுவுமே இல்ல. பகுத் குச் ஜோ சார்த்தக் ஹை. அது எப்படின்னாக்கா ரொம்பவும் மிக மிக கம்மியாகவே ஒரு மீனிங்ஃபுல்லா இருந்ததே தவிர, ரொம்ப லைவ்லியா இப்பவும் அது நம்ம கூட இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு எதுவுமே வந்து தென்படல. நானும் நம்மளோட பாரம்பரியத்தை எல்லாம் கூட நான் ஒதுக்கி வச்சுட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். வேற ஒரு வெளியாளா கூட நான் வந்து இருந்து நம்மளோட இந்தியாவ முயற்சி பண்ணுனேன் புரிஞ்சுகிடுறதுக்கு. ஆனா, மீனிங்ஃபுல்லா எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓ ஜீவந்த் और टिकाऊ रहा था. அதாவது ஒரு லைவோ, ஒரு டியூரபிள் ஒரு நீடித்த ஒரு मीनिंगफुல்லான எதுவுமே வந்து கிடையாது. तो भारत का वजूद उस रूप में नहीं होता. சோ அப்ப இந்தியாவினுடைய அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அந்த இந்தியாவினுடைய அந்த நிலையானது உஸ் ரூப்மே நகி ஹோத்தா அந்த ரூபத்தில் வந்து இல்ல. எந்த ரூபத்திலனா और वो हजारों वर्ष तक அது பல வருடங்களாக அப்னே சப்ய தன்னுடைய அந்த நாகரீகம் ஓ அப்னே சப்ய अपने सभ्य अस्तित्व की पहचान தன்னுடைய அந்த நாகரிகத்தினுடைய அந்த சிறப்பு தன்மை இருக்குது இல்லையா? அதுக்குன்னு உள்ள அந்த சிறப்பு தன்மை இஸ் ரூப் மே கதாபி பனாயே நஹி ரக் சக்தா தா. ஒருபோதும் இது தன்னுடைய அந்த கதாபி அப்படின்னாக்கா ஒருபோதும் நெவர் அப்படின்னு அர்த்தம். சவ்ய அஸ்தித்வக்கி பகிச்சான் அப்படின்னாக்கா அந்த நாகரிகத்தினுடைய ஆம், அந்த மகத்துவம் அந்த அதுக்குன்னு உள்ள அந்த ஒரு தனி சிறப்பு அதோட அந்த ஹால்மார்க் ஆஃப் சிவிலைஸ்டு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா उस रूप में इस रूप में कदापि बनाए नहीं रख सकता था. ஒரு பொழுதுமே வந்து அதுவால வந்து உருவாக்கப்பட்ட எதுவுமே வந்து எதுவாகவுமே வந்து இருக்க முடியாததாக இருந்தது. விசேஷ தத்துவ ஆக்கிர் கியா தா. அப்ப அந்த அதுக்குன்னு உரிய அந்த விசேஷமான அந்த தத்துவமானது கடைசியில அது என்னதான் இருக்குது என்னதான் இருந்தது அப்படின்னா मैं भारत के उत्तर पश्चिम में நான் பாரதத்தினுடைய வட மேற்குல ஸ்தித் சிந்து காட்டி மே இருக்கிற அந்த சிந்து நதி இருக்குது இல்லையா அந்த சிந்து நதியுடைய பள்ளத்தாக்கு அதாவது இண்டஸ் வேலி அதுல மோகன் ஜோத்டோ கே ஏக் டீலே பர் கடத்தா மோகன் ஜோத்டோல இருக்கிற ஒரு அந்த ஆம், சிந்து காட்டி அப்படின்னாக்கா இந்துஸ் வெளி அதாவது சிந்து பள்ளத்தாக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மொஹஞ்சதாரோ இருக்குது இல்லையா? சாரி நான் இத வந்து தவறா வாசிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். मै भारत के उत्तर पश्चिम में स्थित सिंधु घाटी में मोहनजोदारो मोहनजोदारोன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான். கே ஏக் டீலே பர் கடாத்தா
அதான் அந்த மொஹஞ்சோதடோ. நான் பாரதத்தோட வடமேற்கில இருக்கிற சிந்து வெளி, அதாவது சிந்து பள்ளத்தாக்கு இருக்குது இல்லையா? அதுல இந்த மொஹஞ்சதாரோல இருக்கிற ஒரு ஆ மேட்டுல, டீயில்னா வந்து மேடு. அந்த மேட்டு மேல நின்னுட்டு இருந்தேன். மேரே சாரோं தரஃப், என்னுடைய 4 புறமும் உஸ் பிராச்சீன் நகர் கே கர், அந்த பழைய நகரத்தினுடைய வீடு, और गलियां மற்றும் தெருக்கள், பிக்கரி थी, அதாவது சிதறி கிடந்தது. எங்க பார்த்தாலும் அது வந்து அந்த தெருக்களும், அந்த நகரம், அந்த நகரத்தில் உள்ள தெருக்கள் வந்து கிடந்தன. जिसका समय 5000 வருஷ பகலே பதாயா ஜாதா है. இதனுடைய காலம் வந்து எப்பன்னு சொல்லப்படுகிறது? கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னதாக இதனுடைய காலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. साथ ही ये भी कहा जाता है, அதோட இன்னொன்னு என்ன சொல்லப்படுதுன்னா, वहाँ एक प्राचीन और पूर्णतः विकसित सभ्यता थी. அங்க வந்து இன்னும் ஒண்ணு சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறதுன்னா, ஏக் பிராச்சீன், ஒரு பழைய, ஒரு பூர்ணத்தஹ், அதாவது முழுமையான, விக்சித் சபியதாத்தி, ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு நாகரீகம். அதாவது ஃபுல்லி டெவலப்டு சிவிலைசேஷன் அங்க இருந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. इनके स्थायी रूप से टिके रहने का कारण है इसका ठेठ भारतीयपन और यही आधुनिक भारतीय सभ्यता का आधार है. அதாவது இன்னும் இது எப்படி சொல்லப்படுது அப்படின்னாக்கா, இஸ்கே ஸ்தாயி ரூப்ஸே, இதனுடைய அந்த முழுமையான நிரந்தரமான அந்த ரூபமானது, டிகே ரஹ்னே கா காரன், அதாவது இது வந்து இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லப்படுதுன்னா, இஸ்கே டேட் பாரதீய பன், அதாவது அந்த ஒரு இந்தியர்களுக்குன்னு உரிய அந்த தன்மை, இந்திய தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது டிபிக்கல் இந்தியன். அந்த பாரம்பரியமா நம்ம அந்த நம்மளுக்குன்னு உள்ள அந்த வழக்கமான இந்தியன் அப்படிங்கிற அந்த தன்மை, இந்திய தன்மை இருக்குது இல்லையா? அதுவும் அதோட ஆதுனிக் பாரதிய சபியதாக்க ஆதர். இதுதான் இப்போ உள்ள நம்ம நாகரீகத்தினுடைய நாகரீகத்திற்கு அதாவது பழங்காலத்தினுடைய நாகரீகம் இருக்குது இல்லையா? அது வந்து இப்ப நம்மளுக்கு இருக்கிறதுக்கு முன்னோடி. அதாவது இங்க உள்ள நாகரீகம் தான் நம்மளுடைய இந்திய நாகரீகத்திற்கான முன்னோடி, ஆதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த நாகரீகமாக அது வந்து இருந்திருக்கிறது. ये विचार आश्चर्यचकित कर देता है कि कोई संस्कृति या सभ्यता इस प्रकार 5-6 हजार वर्ष या उससे भी कुछ अधिक समय तक निरंतर बनी रहे, वो भी बराबर परिवर्तनशील और विकासमान रहकर. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இது வந்து இந்த எண்ணமானது விச்சார் ஆச்சரியச்சகித் கர் தேதா ஹை. நம்மளுக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த எண்ணம், இந்த நினைப்பு வந்து இருக்குது. என்னன்னா, கோயி சன்ஸ்கிருதி, எந்த ஒரு கல்ச்சராவது, நாகரிகமாவது, யா சபியதா, எந்த ஒரு கல்ச்சரோ இல்ல சிவிலைசேஷனோ, அதாவது கலாச்சாரமோ, நாகரீகமோ, இஸ் பிரகார், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 5 அல்லது 6 வருடங்கள், சாரி 5 அல்லது 1000, 5 அல்லது 6 1000 ஆண்டுகள், அல்லது உஸ்ஸேபி குச் அதிக, அல்லது அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகம் நேரம், டைம் வரை, காலம் வரை, அதாவது கிட்டத்தட்ட 5 அல்லது 6 வருடங்கள், இல்ல அதை விட கொஞ்சம் அதிகமான காலங்கள் வரை, நிரந்தர் பனி ரஹே, இப்படியே வந்து கண்டினியூஸா வந்து இருக்க முடியுமா? இப்படி ஒரு நாகரீகம், இப்படி ஒரு கலாச்சாரம், இப்படி ஒரு கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன் கிட்டத்தட்ட 5 அல்லது 6 1000 வருடங்களோ, அல்லது அதுக்கு கொஞ்சம் அதிகமான காலம் வரையோ இப்படி நிரந்தரமா கண்டினியூஸா மாறாம இருக்க முடியுமா? वो भी बराबर परिवर्तनशील और विकासमान रहकर. அதுலயும் வந்து கொஞ்சம் நெருங்கிய தொடர்புல இருக்கிற, அதாவது ஒரு அந்த நாகரிகத்தோடயே இப்ப இருக்கிற நாகரிகமும் வந்து தொடர்போட இருக்கிற மாதிரி, நெருங்கிய தொடர்போட இருக்கிற மாதிரி, கன்டினியூஸா இந்த அளவுக்கு இத்தனை வருஷங்கள் வந்து ஒரு நாகரிகமானது இருக்க முடியுமா? அப்படின்னு சொல்றாரு. பாரஸ், மிஸ்ர், கிரீஸ், சீன், அரப், மத்திய ஏசியா, இந்த மாதிரியான நாடுகள் மட்டும் இல்ல,
भूमध्य सागर सागर के लोगों से भूमध्य सागर के लोगों से उसका बराबर निकट संपर्क रहा. பூமத்திய சாகரோட பக்கத்துல கடல் அந்த பூமத்தியக்கு பக்கத்துல இருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோடையுமே கூட கிட்டத்தட்ட வந்து நிக்கட் சம்பர்க் ரஹா. அதாவது கிட்டத்தட்ட வந்து பக்கத்துலதான் இருக்கிற மாதிரி, அவங்களோடய வந்து ஒட்டுதலோட இருக்கிற மாதிரியான அந்த ஒரு தொடர்போட இருக்கிற மாதிரியானது மாதிரியே தான் அவங்களோட அந்த கல்ச்சர் வந்து இருந்திருக்குது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியுமா? அதுவும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இதே நாகரிகம் வந்து இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சியோடயே நம்மளோடயே தொடர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்குமா அப்படின்னு வந்து ஆச்சரியப்படுறார். यद्यपि भारत ने उन्हें प्रभावित किया और स्वयं भी उनसे प्रभावित हुआ, फिर भी उसका सांस्कृतिक आधार इतना मजबूत था कि वो हिला नहीं. इस मजबूती का रहस्य क्या है? यद्यपि भारत ने उन्हें प्रभावित किया, எப்படி இருந்தாலும் சரி பாரதம் அப்படிங்கிறது அவரை இந்த அளவுக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குது, அவரை வந்து ஈர்த்திருக்கிறது. அதோட ஸ்வயம்பி உன்சே பிரபாவித்துக்குவா, அவருக்குள்ளேயும் வந்து தானாகவே சில ஈர்ப்புகள் வந்து நடந்திருக்குது. ஃபில்பி இருந்தாலும் உஸ்கா சான்ஸ்கிருத்துக்கு, அதாவது நம்ம நாட்டை பற்றி நம்மளுடைய கலாச்சாரத்தை பத்தி அவர் வந்து பிரமிப்பு அடைகிறார். அதாவது எந்த ஒரு நாகரிகமும் இத்தனை வருஷங்கள் வந்து அதிகமா ஒன்றும் மாற்றங்கள் இல்லாம நம்மளோடயே தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்திருக்க முடியுமா? நம்ம மக்களோடயே இருந்து நம்ம மக்களால அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்னாக்கா, இப்படி ஒரு நாகரிகம் வேற எந்த நாட்டுல இருக்க முடியும் இந்தியாவை தவிர? அது வந்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. சோ அதனால அவர் வந்து ரொம்ப ஈர்க்கப்பட்டு நம்ம இந்தியாவை பத்தி நிறைய வந்து யோசிக்கிறார். இந்தியா அப்படிங்கிறதும் அவரை ஈர்த்திருக்குது. அவரை அறியாம நம்ம நாட்டினுடைய இந்த நிகழ்வுகள், நம்ம நாட்டினுடைய இந்த பாரம்பரியம் வந்து அவருக்குள்ளேயே ஒரு ஈர்ப்பை வந்து கொண்டுட்டு போயிருக்கு. ஃபிர்பி உஸ்கா சான்ஸ்கிருத்திக் ஆதார் இருந்த போதிலும் அதோட அதனுடைய அந்த கலாச்சார தன்மை இருக்குது இல்லையா, தளம், அந்த கல்ச்சர் அப்படிங்கிறதுக்கான அந்த பேஸ், அந்த ஆதாரம் இத்தனா மஸ்பூத் தான், இவ்வளவு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னாக்கா ஓஹிலா நகி, அது வந்து அசைக்கவே வந்து முடியாத அளவுக்கு இருந்திருக்குது. அப்ப ஈஸ் மஸ்பூத்திக்கா ரகசிய கேகை, இந்த ஒரு பலத்திற்கான ரகசியம் காரணம் என்ன? मैंने भारत का इतिहास और इसके विशाल प्राचीन साहित्य के कुछ अंशों को पढ़ा. நான் பாரதத்தினுடைய இதிகாசம் மற்றும் அதனுடைய அந்த பரந்த பழைய இலக்கியத்தை வந்து நான் சில பகுதிகள் நான் படிச்சிருக்கேன். முझ पर विचारों की तेजस्विता, எனக்குள்ள அந்த கருத்துகளினுடைய அந்த ஒளியானது, பாஷா கி ஸ்பஷ்டதா, அந்த மொழியினுடைய அந்த தெளிவானது, அதாவது ஸ்பார்க்கிள் ஆஃப் அந்த ஐடியாஸ், அதுவும் அந்த கிளாரிட்டி, லாங்குவேஜோட அந்த கிளாரிட்டியும், और उसके पीछे सक्रिय मस्तिष्क की स्मृति ने गहरा प्रभाव डाला. அது கூடவே அது பின்னாடியே சக்ரிய மஸ்திஸ்க் கி சம்ருத்தி, அந்த செயலினுடைய அந்த மூளை வந்து மூளை தூண்டுது இல்லையா, அந்த ஒரு செயலுக்கான அந்த மூளை தூண்டுகிறது இல்லையா, அதோட அந்த நிகழ்வானது என்ன பண்ணுச்சு? ஓ கஹ்ரா பிரபாவ் டாலா, எனக்கு வந்து ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை வந்து எனக்குள்ள வந்து ஏற்படுத்துச்சு. நம்மளுடைய அந்த இந்த எண்ணத்தினுடைய, நம்மளுடைய அந்த பரந்த சாகித்யத்தின், பழைய இலக்கியத்தின், பழைய இதிகாசத்தினுடைய சில பகுதிகளை நான் படிக்கும்போது எனக்குள்ள அந்த எண்ணங்களினுடைய அந்த ஒளி, அந்த பாஷை இருக்குது இல்லையா, அதனுடைய அந்த தெளிவு, அது கூடவே அது பின்னாடியே வர்ற அந்த ஒரு செயல் தூண்டுதல், என்னுடைய மூளைக்குள்ள அந்த செயலானது ஒரு தூண்டுதலை வந்து ஏற்படுத்தி ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை, ஒரு விளைவினை எனக்குள்ள வந்து ஏற்படுத்துச்சு. மைனே உன் பராக்கிரமி யாத்திரியோன் கேசாத், நான் என்ன பண்ணினேன், அந்த வலிமை மிகுந்த அந்த யாத்ரிகர்கள், அந்த பயணிகள் இருக்காங்க இல்லையா, உன்கே சாத் பாரத்துக்கு யாத்ராக்கி, பாரதத்தினுடைய யாத்திரையின் ஜோ சுதூர் அதீத்மே, ஒரு தொலைதூர கடந்த காலம் இருக்குது இல்லையா, அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சீன் தத்தா பश्चिमी
और மத்திய ஏசியா से आए थे. யாரெல்லாம் வந்து சீனாவில இருந்து மேற்கு மற்றும் மத்திய ஏசியாவில இருந்தெல்லாம் வந்திருந்தாங்களோ, தொலை தூரத்துல இருந்து வந்திருந்தாங்களோ, और अपनी यात्राओं की दास्तान छोड़ गए थे. என்கிட்ட வந்து அந்த பயணத்தினுடைய கதைகளை எல்லாம் வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க. நான் அந்த ஆம், தொலைதூர அதாவது வலிமை மிகுந்த அந்த பயணிகள்லாம் வந்திருந்தாங்க இல்லையா? அவங்க கிட்ட நான் பாரதத்தினுடைய वो भारत की यात्रा की जो सुदूर अतीत में நான் அந்த பழைய வலிமையான அந்த பயணிகள் கிட்ட இருந்து பாரதத்த பத்தி அவர் வந்து தெரிஞ்சுக்கிட முயற்சி பண்றாரு. யார்கிட்ட இருந்துன்னா, தொலைதூரத்துல இருந்து எடுத்துக்காட்டாக சீனா இல்லைனாக்கா வந்து மேற்கு மத்திய ஏசியாவுல இருந்து இங்க வந்திருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி தூரத்துல இருந்து வந்திருக்கிற அந்த வலிமை வாய்ந்த அந்த பயணிகள் கிட்ட இருந்து, அவங்களோட அந்த யாத்ராவோं की दास्तान அவங்களோட அந்த பயண கதைகள் இருக்குது இல்லையா? அதையெல்லாம் நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க அதெல்லாம் என்கிட்ட விட்டுட்டு போனாங்க. அதாவது நான் அவங்க கிட்ட அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எத எத நம்ம இந்தியாவ பத்தி. सो मैं पूर्वी एशिया, अंगोर, बोरोबुदूर और बहुत सी जगहों में भारत की उपलब्धियों के बारे में सोचने लगा. நான் இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சேன், பழைய அந்த ஏசியா, அங்கூர், போரோபுதூர் இந்த இடங்கள்ல இருந்து மட்டும் கிடையாது. பகுத் சி ஜககோமே மிக பெரிய இடங்கள்ல இருந்தெல்லாம், ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் பாரத்துக்கு உபலப்தியும் கே பாரவே வந்திருந்த அந்த நம்மளுக்குன்னு கிடைக்கிற அந்த சாதனைகள் நம்மளை பத்தி எல்லாம் என்னென்னலாம் சொல்றாங்களோ, அத பத்தி எல்லாம் நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். மே உஸ் ஹிமாலய அதாவது நம்ம நாட்டை பத்தி யார் யார் என்னென்ன சொல்றாங்களோ அதை ஃபுல்லா அவர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறாரு. கலெக்ட் பண்ணி அந்த பத்தி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம இந்தியாவுல இருக்கும் போதுமே நேரு என்ன பண்ணுவாராம், ஒவ்வொரு மீட்டிங்லாம் போறது வந்து ரொம்ப விரும்புவாராம். ஆஹ் இந்த வந்து போராட்டங்கள் போறது, இந்த ஊர்வலங்கள் போறது, அதுக்கெல்லாம் போய் கலந்துக்கிட விரும்புவாராம். அங்க போய் கலந்துக்கிடும் போது அவர் என்ன கேட்பாராம், பாரத் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாராம் ஒவ்வொருத்தரையும் போய். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இருக்கிற ஏரியாவை வந்து பாரத் 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 மாதா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது சிட்டில இருக்கிறவங்க அங்க வசிக்கிற இடத்த இதுதான் எங்களோட பாரதம், எங்களோட பாரத் மாதான்னு சொல்லுவாங்களாம். விவசாயிகள் வந்து அந்த அவங்களுக்கு விளைவிச்சு கொடுக்கக்கூடிய அந்த பூமிகளை வந்து பாரத் மாதா பாரதம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சோ அவங்கவுங்க இருக்கிற ஏரியா அவங்கவுங்களுக்கு பாரதம். ஆனா எனக்கு ஒட்டுமொத்த ஏரியா பாரதத்துக்குள்ள என்னென்ன இருக்குதோ, இந்தியாவுக்குள்ள இருக்கிற மலைகள், நீர்நிலைகள், இடங்கள், வயல்கள், நதிகள் என்னென்ன இருக்குதோ இது எல்லாத்தையுமே நான் வந்து பாரதமா நினைக்கிறேன், இந்தியாவை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு ஜவஹர்லால் நேரு. சோ அது மாதிரி मैं उस हिमालय पर घूमता रहा. நான் அந்த ஹிமாலயத்துல வந்து உலாவிக்கிட்டு இருந்தேன். जिसका पुराने मिथकों और दंतकथाओं के साथ निकट संबंध है. அதாவது அங்க இருக்கிற அந்த பழைய கட்டுக்கதைகள்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் வந்து அந்த புராணே மித்துக்கும். और தந்தக்தாவோ இந்த தந்தக்தாவும் அப்படின்னாலும் வந்து கட்டுக்கதைகள் தான் சொல்லுவோம். அதாவது அந்த கதைகள் சொல்லப்படுது இல்லையா? அவை வந்து ஒன்றோடு ஒன்று அவைகளுக்குள்ள வந்து ஒரு சம்பந்தம் இருக்கிறது. अगर ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கின்றது. और जिसने हमारे विचारों और साहित्य को बहुत दूर तक प्रभावित किया है. இவைகள் எல்லாமே என்ன பண்ணியிருக்குது, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய இலக்கியங்கள், நம்மளுடைய சாதனைகள் இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தூரத்துல கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பாதிப்பை, ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. पहाड़ों के प्रति मेरे प्रेम ने और कश्मीर के साथ मेरे खून के रिश्ते ने मुझे उनकी ओर विशेष रूप से आकर्षित किया. அதாவது பஹாடோं के प्रति அந்த மலைகளை பற்றிய என்னுடைய அந்த அன்பானது, என்னுடைய ஈர்ப்பானது. அடுத்தது காஷ்மீர் கே சாத் காஷ்மீரின் உடனான என்னுடைய கூன் கே ரிஷ்தேனே அந்த ரத்த சம்பந்தமான உறவானது. முஜே உன்கி ஊர் என்னை வந்து அவர்களை நோக்கி விசேஷ் ரூப்சே ஒரு விசேஷமான ஒரு ரூபத்தில் ஆக்ரஷித் கியா ஈர்த்தது. इस महान पर्वत से निकलकर भारत के मैदानों में बहने वाली भारत की विशाल नदियों ने இந்த மாபெரும் மலையிலிருந்து புறப்படக்கூடிய பாரதத்தினுடைய
மைதானத்தி மைதானங்களை, அதாவது பாரதத்தினுடைய வெளியிடங்களில் ஓடி பெருக்கெடுத்து ஓடி அந்த பாரதத்தின் விஷால் நதியும், அதாவது இமாலயத்திலிருந்து புறப்படுகின்ற அந்த நதிகளானது பாரதத்தினுடைய வெட்ட வெளிகளில் எல்லாம் பாய்ந்து ஓடி அந்த பாரதத்தை வந்து நிரப்புகிறது இல்லையா? அந்த நதிகள், அந்த இமயமலையிலிருந்து புறப்படக்கூடிய அந்த நதிகள் முझे ஆकर्षित किया, என்னை வந்து ஈர்த்தது. और इतिहास के अनगिनत पहलुओं की याद ताजा की, இதிகாசத்தினுடைய எண்ணில் அடங்காத பகலுவோं की अनगिनत पहलुओं की याद ताजा की, அந்த அம்சங்களை எனக்கு வந்து நினைவூட்டியது. இவை இந்த நதிகள் வந்து இமாலயத்திலிருந்து பெருக்கெடுத்து இந்தியா முழுவையும் பெருக்கெடுத்து ஓடும் அந்த நதியானது எனக்கு அந்த நம்மளுடைய தேசத்தினுடைய அந்த பழைய நினைவுகளை, அம்சங்களை எனக்கு வந்து நினைவூட்டியது. इंदस या सिंधु जिसके आधार पर हमारे इस देश का नाम पड़ा இந்தியா और हिंदुस्तान, அதாவது இந்து இல்ல சிந்து அப்படிங்கிற ஆதாரமா வச்சுதான் நம்மளுடைய இந்த தேசமானது இந்தியா அல்லது ஹிந்துஸ்தான் அப்படின்னு வந்து பெயர் பெற்றது. அவர் ஜிசே பார் கர்கே ஹசாரோं வருஷோं से, அதாவது இதை கடந்து பல வருடங்களாக யஹா ஜாத்தியாं और கபீலே காஃபிலே और ஃபௌசே ஆத்தி ரஹி, ஆனா இது எல்லாத்தையும் கடந்து பலவிதமான இது குலங்கள், ஜாதிகள், அடுத்தது வந்து அதை வந்து பாதுகாப்புகள், நம்மளை வந்து பாதுகாக்கிற அந்த துருப்புகள், ட்ரூப்ஸ், இது எல்லாமே நம்மளோட வந்து வந்துகிட்டே இருக்கு. ब्रह्मपुत्रा इतिहास की मुख्य धारा से लगभग कटी हुई, पर पुरानी कहानियों में आज भी जीवित उत्तर पूर्वी पहाड़ियों के हृदय में पड़ी गहरी दरारों के बीच से बरबस मार्ग बनाती हुई भारत में प्रवेश करती है और फिर पहाड़ों और जंगलों से भरे मैदान के बीच शांत स्मरणीय धारा के रूप में बहने लगती है. ब्रह्मपुत्रा, இந்த நதி வந்து இतिहास की मुख्य धारा से लगभग कटी है. கிட்டத்தட்ட இந்த நதி வந்து இதிகாசத்தினுடைய அந்த முக்கியமான நீரோடை இருக்குது இல்லையா, அதுல இருந்து லக்பக் கட்டி ஹுய், கிட்டத்தட்ட கட்டாகி, ஆனாலும் பர் புராணி கஹானியோமே, பழைய கதைகள்ல ஆஜ்பி ஜீவித், இன்றைக்கும் வந்து உயிரோட இருக்கக்கூடிய உத்தர் பூர்வ பகாடியோம் கே ஹிருதயமே, அந்த மேற்கு மன்னிக்கணும் வடக்கு பூர்வம் இருக்குது இல்லையா, வட பகுதியில இருக்கிற அந்த மலைகள் இருக்குது இல்லையா, அதோட அந்த ஹிருதயத்துல படி கஹரி தராரம், வடகிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய படி கஹரி தராரோं के बीच से, அந்த ஆழமான, அதாவது வடகிழக்கு உத்தர் பூர்வி பகாடியோம் கே ஹிருதயமே, அதாவது வடகிழக்கில் உள்ள மலைகள் இருக்குது இல்லையா, அந்த மலைகளில் வந்து ஆழமாக விழுந்து, அந்த கிட்டத்தட்ட அந்த இதயம் சொல்றோம் இல்லையா, அப்ப அதுக்குள்ள விழுந்து கஹரி தராரோं के बीच से, அந்த ஆழத்திலிருந்து வெளிப்பட்டு பர்பஸ் மார்க் பனாத்தி ஹுயி, அந்த ஒரு ட்ரிவன் ரூட், அதுக்குன்னு ஒரு ரூட்டை வந்து பாதையை ஏற்படுத்திக்கிட்டு பாரத்துமே பிரவேஷ் கர்த்தி ஹை, பாரதத்துக்குள்ள வந்து அது நுழையுது. எப்படி அப்படின்னா, இது எப்படி வருதுன்னா, பிரம்மபுத்திர நதியானது கிட்டத்தட்ட வந்து இதிகாஸ்க்கு முக்கிய தாராசே, இதிகாசத்தினுடைய அந்த முக்கியமான கிளைகள்ல இருந்து கட்டாகி புராணி கஹானியுமே, அந்த பழைய கதைகள்ல ஆஜ்பி ஜீவித், இன்னைக்கும் ஜீவித்து இருக்கக்கூடிய இந்த பிரம்மபுத்திரா நதியானது உத்தர் பூர்வ பகாடியோம் கே ஹிருதயமே, வடகிழக்கு பகுதியில் இருக்கிற மலைகள் வழியாக வெளிப்பட்டு கஹரி தராரோं के बीच से, அந்த ஆழ் பகுதியிலிருந்து வெளிப்பட்டு பர்பஸ் மார்க் பனாத்தி ஹுய், தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி பாரத்துமே பிரவேஷ் கர்த்தி, பாரதத்துக்குள்ள வந்து நுழையுது. और फिर पहाड़ों की और जंगलों से भरे मैदान के बीच, திரும்பவும் மலைகள் மற்றும் காடுகள் நிரம்பிய அந்த மைதானத்துக்கு இடையில சாந்த் ரமணீய தாரா கே ரூப்மே,
அமைதியான ஒரு 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 அமைதியான ரூபம் எடுத்து பக்னே லக்திகை. எதுனா திரும்பவும் அது வந்து மலைகளுக்குள்ளேயும், காட்டுகளுக்குள்ளேயும் உள்ள புகுந்து ஒரு அமைதியான ரூபத்துல, அமைதியான ஒரு வெள்ளோட்டமா அது வந்து புகுந்து ஓடிட்டு இருக்குது. यमुना जिसके चारों ओर नृत्य उत्सव और नाटक से संबंध न जाने कितनी पौराणिक कथाएं एकत्र है. யமுனா இப்ப இத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இது சுத்திலும் வந்து நாட்டியமும் உற்சவங்களும் நாடகங்களும் இது சம்பந்தப்பட்டே இது வந்து ஃபுல்லா சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்குது. ஓ நாஜானே கித்னி பௌராணிக கதாயை ஏகத்திரகை நம்மளுக்கே தெரியாது எத்தனை புராண கதைகள் வந்து இதுல வந்து ஒன்றிணைந்து இருக்குது. இது இந்த யமுனை நதியோட வந்து பிணைக்கப்பட்டிருக்குது. இன் சப்சே படுக்கர் பாரத் கி நதி கங்கா. இது எல்லாத்த விட உயர்வானது பாரதத்தினுடைய நதியான கங்கா. ஜிஸ்னே இதிகாஸ் கே ஆரம்ப சேஹி. இந்த நதியானது நம்ம இதிகாசத்தினுடைய ஆரம்பத்துல இருந்தே பாரத்துக்கே ஹிருதயப்ப பாரதத்தினுடைய இதயத்தில் ராஜ்கியாக ஆட்சி செய்துட்டு இருக்கு. और लाखों की तादाद में लोगों को अपने तटों की ओर खींचा है. அது அது மட்டும் கிடையாது. லாக்கோं की तादाद में அதாவது லட்சக்கணக்குல எண்ணிலடங்காத மக்களை வந்து அப்படியே தட்டோங்கி ஓர் தன்னுடைய கரையை நோக்கி தன்னை நோக்கி கீஞ்சாக இழுத்திருக்கிறது ஈர்த்திருக்கிறது. பிராச்சீன் கால் சே ஆधुनिक युग तक பழைய காலத்துல இருந்து இன்னைக்கு வர गंगा की गाथा भारत की सभ्यता और संस्कृति की कहानी है. அதாவது பழைய காலத்துல இருந்து இன்னைக்கு உள்ள காலம் வர கங்கையினுடைய இந்த கதையானது பாரதத்தினுடைய சபியதா ஒரு சம்ஸ்கிருதிக்கு ககானிகை பாரதத்தினுடைய நாகரிகம் மற்றும் கலாச்சாரத்திற்கு உரியதாகும். ஏன்னா இதை ஒட்டி நிறைய இலக்கியங்கள் படைப்புகள் கதைகள் வந்து இருக்கின்றன. எதுனாக்கா பிரம்மபுத்திரா மட்டும் கிடையாது, கங்காவும் அதாவது யமுனாவும் மட்டும் கிடையாது. கங்கை அதையும் விட அதிகமாக கங்கை வந்து நம்ம இந்தியாவோடு நம்மளோட வாழ்வாதாரத்தோடு நம்மளோட வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு நதி. அதனால இதை ஒற்றியே வந்து நிறைய கதைகள் நாடகங்கள் இதெல்லாம் வந்து இலக்கியங்கள்ல வந்து நிறைய சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் தொன்று தொட்டு வந்து கொண்டே இருக்கிறது. மைனே पुराने स्मारकों और भग्नावशेषों को और पुरानी मूर्तियों और भित्ति चित्रों को देखा. अजंता एलोरा एलिफेंटा की गुफाओं और अन्य स्थानों को देखा. நான் பழைய நினைவு அதாவது ஸ்மாரகம் அவர் பக்னாவசேஷம் அந்த பழைய மானுமெண்ட்ஸ் அந்த ரிங்ஸ் அந்த நினைவு சின்னங்கள் அந்த இடிபாடுகள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து நான் பார்த்திருக்கிறேன். எங்க அப்படின்னாக்கா அந்த சிற்பங்கள்ல சுவர் ஓவியங்கள்ல அதாவது ஸ்கல்ப்சர்ஸ்ல முரல்ஸ்ல வந்து நான் பார்த்திருக்கிறேன். எங்கன்னா அஜந்தா எல்லோரா எலிஃபேண்டா கி குஃபா அந்த இந்த இடங்கள்ல எல்லாம் நான் வந்து பார்த்திருக்கிறேன். அது மட்டும் கிடையாது அந்நிய ஸ்தானங்கோ தேக்கா மற்ற இடங்களையும் நான் வந்து பார்த்திருக்கிறேன். मैंने आगरा और दिल्ली में कुछ समय बाद बनी खूबसूरत इमारतों को भी देखा. நான் இதுல மட்டும் பார்க்கல, ஆக்ரா மற்றும் தில்லியில இருக்கிற கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வந்து கட்டப்பட்ட அழகான அந்த கட்டிடங்களையும் வந்து பார்க்கிறேன். ஜஹான் ஜஹான் கா பிரத்யேக் பத்தர் பாரத் கி அத்தீத் கி கஹானி கஹ் ரஹா தா. அங்க இருக்கிற ஒரு பிரத்யேகமான கல்லும் அதாவது ஒவ்வொரு தனி கல்லும் பாரதத்தினுடைய பழைய கதைகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. मैं अपने शहर इलाहाबाद में या फिर हरिद्वार में महान स्नान पूर्व कुंभ के मेले में जाता हूँ. நான் என்னோட சிட்டியான இலகாபாத்ல அல்ல திரும்பவும் ஹரித்வார்ல இருக்கக்கூடிய மாபெரும் அந்த ஸ்நான் பர்வ கும்பமேளா இருக்குது இல்லையா அதாவது கும்பமேளான்னு ஒரு விழாவே வந்து நடக்கும். அங்க வந்து போய் தீர்த்தம் நீராடுறது வந்து வழக்கம். அங்கேயும் நான் வந்து போறேன். और देखता हूँ பார்க்கிறேன் कि वहाँ अब भी सैकड़ों और हजारों की तादाद में लोग आते हैं. இப்பவும் அங்க வந்து நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு வந்து மக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க.
वैसे ही जैसे हजारों वर्ष से उनके पुरखे गंगा स्नान करके करने के लिए भारत के सभी कोनों से आते रहे हैं. சோ, அப்ப மாதிரியே இப்பவும் ஆயிரக்கணக்கான வருஷங்களா, இங்க உள்ள வந்து இந்த கங்கை நதியில நீராடுறதுக்காக மக்கள் வந்து எண்ணிலடங்காத வகையில எங்கெங்கேயோ மூலையில இருந்து தொலை தூரங்கள்ல இருந்து வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. கங்கையில வந்து புனித நீராடுறதுக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. मुझे 1300 साल पहले சீனி யாத்திரையும் எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி சீன யாத்ரீகர்கள் அதாவது சீன பயணிகள் குச் தூசரே லோகோங் துவாரா லிखे மற்றும் சில மக்களால எழுதப்பட்ட இன் பர்வோன் கே வர்ணோன் கி யாத் ஆ ஜாதி ஹை. இத பத்தின அந்த வர்ணனை இத பத்தி வந்து சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அத பத்தின வர்ணனைகள் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வருது. गोकी उस समय भी ये मेले पुराने पढ़ चुके थे और अनजाने प्राचीन काल में गुम हो गए थे. கோகி உஸ் சமய் பி ஏ மேலே அதாவது இந்த நிகழ்வுகள், அதாவது இந்த கண்காட்சிகள், இந்த பண்டிகைகள் புராணே படிச்சுக்கேதே பழையதாக தான் பழசாக தான் போயிருந்தது. அவர் அஞ்சானே பிராச்சீன் காலமே கும் ஹோ கயே தே. ஆனாலும் வந்து என்னன்னே தெரிய முடியாத, அறிய முடியாத அளவுக்கு பிராச்சீன் காலமே பழைய காலத்திலே கும் ஹோ கயே தே. அதாவது தொலைஞ்சு போயிருந்துச்சு. முஜே ஹைரத் ஹோதி தி. எனக்கு வந்து ஒரு ஆச்சரியம் இதுல என்ன அப்படின்னா, கி ஓ கவுன்சி பிரபல் ஆஸ்தா தி. அது வந்து அப்படி ஒரு வலுவான ஒரு நம்பிக்கை இருந்தது என்ன அப்படின்னா, ஜோ ஹமாரே லோகோं को अनगिनत पीढ़ियों से நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? ஹமாரே லோகோं को वो अनगिनत पीढ़ियों से அதாவது ஒரு எண்ணிலடங்காத தலைமுறைகள் இருக்கிறாங்க இல்லையா? वो भारत की इस प्रसिद्ध नदी की ओर அவங்க எல்லாருமே இந்த பாரதத்தினுடைய நதி கங்கை இருக்குது இல்லையா? உஸ்கி ஓர் கீஞ்ச்தி ரகிகை. அவங்கள வந்து இந்த கங்கையானது ஈர்த்து கொண்டே இருக்கிறது. பல தலைமுறைகளாக நம்மளுடைய பாரத மக்களை இந்த கங்கை நதியானது ஈர்த்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னு சொல்றாரு. மேரே அத்தியன் கி पृष्ठभूमि के साथ इन यात्राओं और दौरों ने मिलकर मुझे अतीत में देखने की अंतर्दृष्टि दी. இந்த என்னுடைய இந்த சுற்றுப்பயணமானது மேரே अध्ययन की ये पृष्ठभूमि के साथ इन यात्राओं और दौरों ने मिलकर இந்த யாத்திரைகளும் இந்த சுற்றுப்பயணங்களும் இணைந்து முஜே அத்தீத் மே தேக்னே கி என்ன வந்து இன்னும் பழைய பார்வையில வந்து பார்க்கிறதுக்கு அந்தர்திருஷ்டி தி ஒரு நுண் அறிவை வந்து எனக்கு கொடுத்தது. அதாவது அந்த கடந்த காலத்தை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை என்னுடைய இந்த சுற்றுப்பயணம் மற்றும் இந்த இந்த யாத்ரா தௌரோனாலே வந்து சுற்றுப்பயணங்கள் தான் அர்த்தம். இந்த டூர் எல்லாம் என்னைய வந்து பழைய காலத்தை நான் போய் பார்க்கணும். அது எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற அந்த நுண்ண அறிவை வந்து எனக்கு கொடுத்தது. மேரே மன்மே பாரத் கி ஜோ தஸ்வீர் தி என்னுடைய மனதுல பாரதத்தை பத்தின எந்த அந்த ஒரு படம் இருந்ததோ உஸ்மே தீரே தீரே சச்சாயி கா போத் கர் கர்னே லகா. அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் வந்து உணரத் தொடங்கினேன். உஸ்மே தீரே தீரே அந்த இது கொஞ்சம் கொஞ்சமா உண்மை என்னங்கிறத போது கர் கர்னே லகா. என்னால வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து உணர்ந்து கொள்ள முடிந்தது. மேரே பூர்வஜோं की பூமி மே என்னுடைய பழைய முன்னோர்களினுடைய பூமியில ஐசே ஜீத்தே ஜாகத்தே லோக் இந்த மாதிரி வெற்றி அடைந்த மக்கள் அபோத் ஹோ ஜாய் சாரி அபாத் ஹோ கயே ஜோ ஹன்ஸ்தே ரோத்தே தே. என்னுடைய இந்த முன்னோர்கள் இருந்த பூமியில ஐசே ஜீத்தே ஜாகத்தே லோக் அப்படி ஒரு வெற்றி அடைந்த மக்கள் ஆபாத் ஹோ கயே ஜோ அதாவது நிறைய வந்து அதிகமா இருந்தாங்க.
அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னாக்கா, ஹன்ஸ்தே ரோத்தே தே. சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் இருந்தாங்க, அழுதுட்டு இருந்தவங்களும் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க நம்மளுடைய இந்த புண்ணிய பூமியில ஜீத்தே ஜாகதே ரहे. பியார் கர்த்தே தே. அன்பு செய்துகிட்டும் இருந்தாங்க. அவர் பீடா போக்தே தே. அது மட்டும் கிடையாது, நிறைய பாதிப்புக்குள்ளும் ஆளானாங்க. இன்ஹி மே ஐசே லோக் பி தே. இவங்களோட இப்படிப்பட்ட மக்களும் இருந்தாங்க. எப்படிப்பட்ட மக்கள் அப்படின்னா, ஜின்ஹே ஜிந்தகி கி ஜான்காரி और समझ थी. இது சிரிச்சுக்கிட்டு, அழுதுகிட்டு மட்டும் கிடையாது. அன்பு செய்து கொண்டும் பல வகையில வந்து பாதிப்பு உள்ளாகி உள்ள மக்களும் இருந்துகிட்டு இருந்தாங்க இந்த பூமியில முன்னோர்கள். இன்ஹி மே சே இன்ஹி மே ஐசே லோக் பி தே. இப்படிப்பட்டவங்களுக்கு இடையில வேற மாதிரியான மக்களும் இருந்தாங்க. எப்படின்னா, ஜிந்தகிக்கு ஜான்காரி और समझ थी. அந்த வாழ்க்கை அப்படிங்கிறத நல்லா உணர்ந்து புரிந்து கொண்டும் இருந்தார்கள். இஸ் அத்தீத்துக்கே சைக்கடோங் சஜீவ் சித்திர மேரே மண்மே பரே. இந்த மாதிரியான பழைய நூற்றுக்கணக்கான உயிரோட்டமுள்ள ஓவியங்கள், சித்திரங்கள் என்னுடைய மனதில் நிரம்பி இருந்தன. ஜப் பி கிசி ஜகக் ஜாத்தா தா. எப்ப நான் எந்த இடத்துக்கு போனாலும் உஸ் விசேஷ் ஸ்தான் சே. அதுக்குரிய அந்த சிறப்பான இடத்துல இருந்து சம்பந்த சித்திர தத்கால் மேரே சாம்னே கடா ஹோதா தா. அந்த உரிய அந்த இடத்துக்கு நான் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்குன்னு உரிய ஒரு சிறப்பான விசேஷம் இருக்கு இல்லையா? அது பற்றிய அந்த சித்திரமானது தத்கால் உடனடியாக மேரே சாம்னே கடா ஹோதா தா. எனக்கு முன்னாடி வந்து நின்றும். பனாரஸ் கே பாஸ் சாரநாத் மே மைனே புத்த கோ. இது இப்படிதான் பனாரஸுக்கு பக்கத்துல சாரநாத்துல மைனே புத்த கோ. நான் வந்து புத்தரை உன்கா பகலா உபதேஷ் தேதே ஹுயே. அவர் வந்து முதலா உபதேசம் கொடுத்துக்கிற மாதிரி லக்பக் சாப் தேக்கா. கிட்டத்தட்ட நான் வந்து அதே மாதிரி நான் வந்து பார்த்தேன். அதாவது ஒவ்வொரு இடத்தையும் போய் பார்க்கும்போது அத வந்து இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை உயிரோட்டமா தனக்குள்ள வந்து எழுப்பி பார்க்கிறார். சோ அந்த சித்திரம் வந்து தன்னுடைய மனதுக்குள்ள வந்து பதிஞ்சுடுது அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் வந்து புத்தர் வந்து எப்படி முதல்ல உபதேசம் பண்ணாரோ அது எனக்குள்ள வந்து தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. बनारस के पास सारनाथ में मैंने बुद्ध को उनका पहला उपदेश देते हुए लगभग साफ देखा. 2500 वर्ष का फासला तय करके उनके कुछ अभिलिखित शब्द जैसे दूर से आती प्रतिध्वनि की तरह मुझे सुनाई पड़े. கிட்டத்தட்ட வந்து 2,500 ஆண்டுகள் 1000 2,500 வருஷங்கள் 2,500 வருஷங்கள் முன்னாடி கிட்டத்தட்ட 2,500 ஆண்டுகளுடைய அந்த தூரம் இருக்குது இல்லையா? அத வந்து அனலைஸ் பண்ணும்போது, அத நிர்ணயிக்கும்போது, கிட்டத்தட்ட அந்த அத்தன வருஷத்துக்கு முன்னாடி இவரு போயிர்றாரு. 2,500 ஆ வருஷங்களுக்கு முன்னாடி போய் கற்பனை பண்ணி பார்க்குறாரு. அத வந்து லைவா கொண்டு வர முயற்சிக்கிறாருன்னா, அது வந்து பார்க்கணும் நம்ம. அப்ப அது எவ்வளவு பெரிய விசேஷ தன்மை அவருக்குள்ள இருக்கு அப்படின்னு. தய கற்கே உன்கே குச் அபிலிக்கித் ஷப்த. அதாவது புத்தரால் எழுதப்பட்ட சில பதிவு செய்யப்பட்ட அந்த சொற்களானது தூர்சே ஆத்தி பிரதித்வனி கி தரகு. ரொம்ப தூரத்துல இருந்து என்னால வந்து கேட்க முடியுது அத. அந்த மாதிரி வந்து நான் வந்து உணர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி புத்தரால் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்களானது என்னை வந்து அந்த என்னை வந்து அது சேருது. என்னால வந்து அத வந்து உணர முடியுது அப்படின்னு சொல்றாரு. அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த சொற்களானது புத்தரால் பதிவு செய்யப்பட்ட அந்த சொற்களானது என்னை வந்து உணர்வது மாதிரி நான் வந்து உணர்றேன். அசோக்குக்கே பாஷான் ஸ்தம்பு. அசோகரினுடைய அந்த ஸ்டோன் பில்லர் இருக்குது இல்லையா? அது மாதிரியே ஜெய்சே அப்னே ஷிலாலேகோன் கே மாத்தியம் சே. நம்மளுடைய அந்த கல்வெட்டுக்கள் இருக்குது இல்லையா? அதன் மூலமாக அசோகரினுடைய அந்த கல் தூண்கள் அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுக்கள், அதாவது ஷிலாலேகை இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், இதன் மூலமாக முஜே ஏக் ஐசி ஆத்மி கே பாரே மே. எனக்கு அப்படி ஒரு மனிதனை பற்றி பதாத்தே தே. அவைகள்லாம் வந்து எனக்கு சொல்லுது. அந்த கல்வெட்டுக்கள், கல் தூண்கள் எல்லாம் எனக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு மனிதனை வந்து சொல்லுது அந்த அசோகர். ஜோ குத் ஏக் சம்ராட் ஹோகர் பி. அதாவது அந்த அசோகர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தான் ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் கிசி அந்நிய ராஜா கே கிசி அந்நிய ராஜா ஒரு சம்ராட் சே
மற்ற ராஜாக்கள் அல்லது சக்கரவர்த்திகளிடம் இருந்து மகான்தே அவர்களை விடவும் அவர்களிடமிருந்து விலகி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மகானாக இருந்தார். அதாவது அவரே ஒரு சக்கரவர்த்தி. அவர் வந்து மற்ற ராஜாக்களிடமிருந்து மற்ற சக்கரவர்த்திகளிடமிருந்து தனித்துவமாக இருந்தார். அதுதான் அந்த மகத்துவம், இந்த மகான் அப்படிங்கிற அந்த தன்மை. அவரை பத்தி எனக்கு வந்து அந்த கல்வெட்டுகள், அந்த கல் தூண்கள் வந்து சொல்லுது. என்னால அதை வந்து உணர முடியுது. ஃபத்தேஹ்பூர் சிக்ரிமே அதான் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அத வந்து உயிரோட்டமா பார்க்கிறாரு. அத வந்து ஒரு வெறும் கல்லா பார்க்காம, ஒரு கல் தூணா பார்க்காம, உயிரோட்டமா பார்க்கிறாரு. இதுக்கு முன்னாடி நகர்ந்த நிகழ்வுகளை எல்லாம் உயிரோட்டமா வந்து தனக்குள்ள வந்து நினைச்சு பார்க்கிறார். फतेहपुर सिकरी में अपने साम्राज्य को बुलाकर बैठा अकबर विभिन्न पतों के विद्वानों से संवाद और वाद विवाद कर रहा था. இதே மாதிரிதான் ஜவஹர்லால் நேரு ஃபதேபூர் சிக்ரிக்கு போகும்போது அங்க எப்படி அவருக்கு தோணுது தன்னுடைய பெரிய சாம்ராஜ்யத்தையே மறந்து அக்பர் தன்னுடைய வித்வான்கள் அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த அறிஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களோட அமர்ந்து விவாதங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு அந்த மாதிரி வந்து அவர் நினைச்சு பார்க்கிறார் वो जिज्ञासु भाव से मनुष्य की शाश्वत समस्याओं का हल तलाश कर रहा था. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாராம் ஒரு ஆர்வத்தோட ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையான ஒரு எண்ணத்தோட மனுஷியகி சாஸ்வத் சமஸ்யாவுக்கும் மனிதர்களுக்குள்ள நித்தியம் அதாவது தினப்படி ஏற்படுற அந்த பிரச்சனைகளுக்கு ஹல் தலாஷ் கர் ரஹாத்தா அதை தீர்க்கிறதுக்குரிய அந்த வழி என்ன அப்படிங்கறத வந்து அவரு யோசிச்சுக்கிட்டு இருந்தாராம் விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம் யாரு அக்பர் இஸ் தரஹ் பாரத்துக்கே இतिहास की लंबी जानकी இந்த மாதிரிதான் பாரத இதிகாசத்தினுடைய ஒரு நீண்ட ஒரு அட்டவணையானது அப்படியே உத்தார் சட்டாவோம் கே தன்னுடைய அந்த ஏற்றத்தாழ்வுகள் விஜய பராஜய தன்னுடைய அந்த வெற்றி தோல்விகள் के साथ वो विजय पराजयों के साथ வெற்றி தோல்விகளுடன் ஜெய்சே தீரே தீரே மேரே சாம்னே குத்தி ஜா ரஹி थी கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா என் முன்னாடி வந்து வெளிப்பட்டு வந்து கொண்டே இருந்தது मुझे इतिहास के 5000 வருஷம் से எனக்கு வந்து இந்த இதிகாசத்தினுடைய 5000 வருடங்களிலிருந்து சலியா ரஹி வந்து கொண்டிருந்த இஸ் சான்ஸ்கிருதிக் பரம்பராக்கி இந்த சன்ஸ்கிருத்திய அதாவது நம்மளோட கல்ச்சரோட அந்த பரம்பரையினுடைய நிரந்தரத்தாமே அந்த நிரந்தரமான அந்த தன்மையில குச் வில்ஷந்தா பிரதீத் ஹோதி அதாவது ஒரு ஒருமைப்பாடு வந்து எனக்கு தென்படுது அதாவது கிட்டத்தட்ட இந்த 5000 ஆண்டுகளை கடந்து வந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு இது வந்து ஒரு நிரந்தர தன்மையுடையதாக இருக்கிற இந்த பண்பாடு கலாச்சாரமானது அதுல எனக்கு கொஞ்சம் வில்ஷந்தா பிரதீத் கோத்திகை ஒரு ஒருமைப்பாடு வந்து எனக்கு வந்து தெரிகிறது பரம்பரா அதனாலதான் வந்து மாறாத தன்மையோட கண்டினியூஸா வந்துட்டே இருக்குது பரம்பரா இந்த பரம்பரையானது ஜோ தூர் தூர் தக்கு ஜனதாமே ஃபைலித்தி எப்படி வந்து ரொம்ப தூரத்துல உள்ள மக்கள் கிட்டையும் பரவி இருந்ததோ ஒரு ஜிஸ்னே உஸ்பர் கஹரா பிரபாவ் டாலாத்தா அந்த அளவுக்கு அது வந்து ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தையும் அவங்களுக்குள்ள ஏற்படுத்தி இருந்தது எந்த அளவுக்கு அதிகமா அது பரவி இருந்ததோ அந்த அளவுக்கு அந்த மக்களுக்குள்ள அந்த இடத்துக்குள்ள வந்து தன்னுடைய ஆழமான தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்றார் இதுதான் ஜவஹர்லால் நேரு எழுதிய ஒரு பகுதியான இதோட டைட்டில் என்னது பாரத் கி கோஜ்ல பாரத் கி அத்தீத் கி ஜான்கி அதோட பாட்டு ஸோ இதை நல்லா திருப்பி ஒரு தடவை பார்த்துக்கோங்க ரொம்ப டைம் எடுத்துட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அதனால இடையில கொஞ்சம் டயர்டாகி கொஞ்சம் ஸ்லோப்னஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இருந்தாலும் ஒரு தடவை நல்லா திரும்ப பார்த்துக்கோங்க எந்த இடத்துல உங்களுக்கு டவுட்டா இருக்குதோ அதை திரும்ப வீடியோ ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோ கிளிப்ல அடுத்த டைட்டில் பாரத் கி சக்தி और सीमा பார்க்கலாம் धन्यवाद